அழகான கிராமத்தில் ஒரு இடையன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையிலே எழுந்து தன் பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வான். அவன் பசுக்களை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டான். ஒரு நாள் அதிகாலையில் அவன் பசுக்களை அழைத்து பாலை கறந்து, மீதிப்பாலை உங்கள் கன்றுகளுக்கு குடிக்க வையுங்கள் என்று அவற்றை காட்டு வழியாக அனுப்பினான். பசுக்கள் எல்லாம் அமைதியாக காட்டு வழியாக நடந்து சென்றன. ஆனால் அந்த காட்டில் ஒரு பசியுடன் இருந்த புலி மறைந்து இருந்தது. திடீரென்று புலி பசுக்களை நோக்கி பாய்ந்தது. அதை பார்த்த பசுக்கள் எல்லாம் பயந்து ஓடின. ஆனால் ஒரு நல்ல பசு மட்டும் புலியிடம் மாட்டிக்கொண்டது. அந்த பசுவின் பெயர் புண்ணியகோடி. புலி அதை தின்ன போகும்போது புண்ணியகோடி மெதுவாக கேட்டது, புலியே, என் கன்று என்னை எதிர்பார்த்து பசியுடன் காத்திருக்கிறது. அதற்கு கடைசியாக பால் கொடுத்துவிட்டு நான் திரும்பி வந்து விடுகிறேன். நான் சொன்ன வாக்கை கண்டிப்பாக காப்பேன். புலி முதலில் நம்பவில்லை. ஆனால் புண்ணியகோடியின் உண்மையான வார்த்தைகளை கேட்ட புலி அதை செல்ல அனுமதித்தது. புண்ணியகோடி தன் வீட்டிற்கு வந்து தன் கன்றிடம் எல்லாவற்றையும் சொல்லியது. அது தன் கன்றுக்கு பால் கொடுத்தது. பால் குடித்த கன்று பசுவை போக அனுமதிக்கவில்லை. எனக்கு பசித்தால் பால் தர யார் இருக்கிறார்கள்? என்னை யார் பார்த்து கொள்வார்கள்? நான் யாருடன் இருப்பேன்? என்னை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விடாதே. நீ இங்கேயே இருந்து விடு என்று அழுதது. ஆனால் புண்ணியகோடி மெதுவாக சொன்னது, மகனே, நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டும். அப்படி சொல்லி தன் கன்றை மற்ற பசுக்களிடம் ஒப்படைத்தி புலியிடம் திரும்பிச் சென்றது. புலியிடம் சென்று நின்ற புண்ணியகோடி, நான் சொன்னபடி திரும்பி வந்துவிட்டேன். இப்போது நீ பசியாறிக் கொள்ளலாம் என்றது. அதை பார்த்த புலியின் மனம் உருகிவிட்டது. இவ்வளவு சத்தியமான பசுவை நான் எப்படி தின்ன முடியும்? நீ மிகவும் நல்லவள். நீ போய் உன் கன்றுடன் சந்தோஷமாக வாழு என்று புலி சொன்னது. புண்ணியகோடி மகிழ்ச்சியுடன் தன் கன்றிடம் திரும்பி வந்தது. கன்றும் மற்ற பசுக்களும் அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தன. இந்த கதை நமக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் சத்தியம் காப்பவர்களை உலகம் மதிக்கும்.